எல்லாமே ஒரு 7 கரை மாடு சமுதாய மாடு தான். அது வந்து கோயில் காளை மாடால் அவிழ்க்கப்படுகிறது. 7 சமுதாய மாடு 7 கரை மாடல் அவிழ்க்கப்படுகிறது. அந்த வரிசை கிராமத்தில் 8வது மாடா 20 வருஷம் போராடிக்கு இருக்கான். அந்த சமுதாய மாடம் வந்து அவிழ்க்க வேணும்னு தான் போராடிக்கு இருக்கான். நாங்களும் பேச்சுவார்த்தை போறோம், இந்தா கொடுக்குறோம் சொல்லி மாவட்ட நிர்வாகம் அப்படின்னு சொல்லுது. மாவட்ட ஆட்சியரை போன வாரம் தான் பார்த்து பேசினோம், மனுவும் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. எடுத்து நான் உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடியே தகவல் சொல்றேன், 2 வருஷம் போராடிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த ஜல்லிக்கட்டு நடந்துக்கு இருக்கு. இந்த மக்கள் வந்து போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்ப இங்க நடக்கிற பார்லிமெண்ட் ஜல்லிக்கட்டுல யாரு மாவட்ட நிர்வாகம் நடத்துது? மாவட்ட நிர்வாகம் நடத்துச்சுன்னா அவனியாபுரத்தை நடத்துனாங்க. இங்க சமூகம் சொல்லி திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர்களா இருக்காங்க. இங்க மைனாரிட்டி குறிப்பா இருக்கனால 4-5 பேர்த்த கூட்டிட்டு போய் அவங்களை பிரேரணைஸ் பண்ணி துண்டை மட்டும் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா இங்க ஜாதி ஜல்லிக்கட்டு தான் நடந்து கொண்டிருக்குது. நேற்று அவனியாபுரத்தை நடந்த ஜல்லிக்கட்டுல ஒரு அரசு ஒரு அதிகாரி ஒரு வர்ணையாளரா வச்சு முடிவு பண்ணி அவர் தான் தீர்மானம் செய்யறாரு. ஆனா பார்லிமெண்ட் அப்படி நடக்குதா? 7 கரை மாடு வந்துச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி அரை மணி நேரமா ஒவ்வொரு மாடா ஒரு 10 நிமிஷம் சொல்லிக்கிருக்காங்க. அதனால நோட் பண்ணுங்க பொதுமக்களே. அது வந்து ஏன் 10 நிமிஷம் லேட் பண்றாங்க? அதோட கரை மாடு உண்டு, அது ஜாதி மாடு உண்டு. இந்த பார்லிமெண்ட்ல வந்து ஜல்லிக்கட்டு நடந்தாலும் நடக்கட்டும், சமுதாயம் வந்துச்சுன்னா ஜல்லிக்கட்டு நாங்க தடவோன்னு சொல்லி இந்த ஊர் பொதுமக்களே சொல்லியிருக்காங்க. குறிப்பா சமுதாய மாடு 8வது மாடா வந்துச்சுன்னா கரை மாடா எங்களுக்கு ஜல்லிக்கட்டை தேவையில்லைன்னு சொல்லிருக்காங்க. இந்த இடத்த நான் பதிவு பண்றேன். அப்படி சூழ்நிலையே எங்க மக்கள் வந்து போராடி கொண்டுதே இருக்கிறோம். நாங்க வந்து யாருக்கும் பயப்படல. எங்களுக்கு வந்து எழுச்சி தமிழ் அண்ணன் கூட இருக்காரு, அவரோட பயணம் பண்ணுவோம் எப்பயுமே. இங்க கூடிய மாவட்ட செயலாளர் சோழவன் தான், சட்டமன்ற மாவட்ட செயலாளர். இந்த விஷயமா பார்லிமெண்ட் சம்பந்தமா பல முறை மனு கொடுத்திருக்கோம். மூர்த்தி அமைச்சர் அவர்கள்ட்ட வந்து மனு கொடுத்திருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். போன சட்டமன்ற தேர்தலில் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் மரியாதைக்குரிய மூர்த்தி அவர்களை எங்க சமுதாய கட்டடத்துக்கு வரக்கூடாது சொன்னான். விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக வரக்கூடாதுன்னு சொன்னா. எழுச்சி தமிழர் போன முறை என்ன சொன்னாரோ, திமுகவுக்கு எங்களுடைய வாக்கு உரிமையை நாங்க செலுத்துவோம்னு சொல்லி அவரை உள்ளே உடல அனுப்பிச்சு விட்டோம். அதே மாதிரிதான் இன்றைய வர 2026 சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் குறிப்பா விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ யாரையும் உள்ள விட மாட்டோம். இது எங்களோட கோரிக்கை. இது ஜல்லிக்கட்டு ஜாதி தான் நடத்துதுன்னு உங்களுக்கு பொதுமக்களுக்கு நான் தெரிவிக்கிறேன்.